காத்தாங்குடி கடற்கரை வீதியிலே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாட்களில் கூட நமது ஊர் மக்கள் கூட பயணிக்க முடியாத அளவு மிக வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதனை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு திட்டமிடலை செய்து காத்தாங்குடி நகரசபை கடற்கரை வீதியிலே இருக்கின்ற மத்திய மகா வித்தியாலயத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த சுவரை, நுழைவாயிலை அல்ல சுவரை, உள்ளே அந்த சுவரை எடுத்து கட்டுகின்ற போது கடற்கரை வீதியில் இருக்கின்ற வாகன நெரிசலை தடுத்து அந்த பார்க்கிங் வசதிகளை செய்வதன் மூலம் இந்த வாகன நெரிசலை தடுக்க முடியுமா, பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பற்றி நாங்கள் அலசி ஆராய்ந்தோம். கிட்டத்தட்ட 130 மில்லியன் 13 கோடி ரூபாய் செலவிலே மிகவும் அழகான ஒரு சுவரை சுற்றுமதிலையும் அதற்கு கட்டுவதற்கு தீர்மானித்து சில முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு துண்டு பிரசுரையும் என்னால் பார்க்க கிடைத்தது. அந்த துண்டு பிரசுரத்திலே தனிப்பட்ட ஒரு சிலரது தேவைகளுக்காக சுற்றுமதிலை அமைக்கின்றோம் என்று சொன்னார்கள். சில சகோதரர்கள் அந்த மதிலுக்கு வர்ணம் பூசி பெயிண்ட் அடித்து விட்டால் இதனை நாங்கள் சுவரை உடைக்க முடியாது என்று சிந்திக்கின்ற அந்த அறிவு சமூகம்தான் பாடசாலையை பாதுகாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே எதற்காக இன்று இவ்வாறான மக்கள் மத்தியிலே பொய்யான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற குழுவினருக்கு தலைமை தாங்குகின்றவருக்கு கடந்த தேர்தலிலே நான் ஒரு டிக்கெட்டை கொடுத்திருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இப்படி சொந்த காரணங்களுக்காக, சொந்த தேவைகளுக்காக, அரசியல் காரணங்களுக்காக அல்லது எங்களுடைய அபிவிருத்தி பணிகள் இடம்பெறக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செயற்படுகின்ற இந்த சதி முயற்சிகளுக்கு நீங்கள் யாரும் எந்த வகையிலும் ஒத்துழைப்புகளை வழங்கக்கூடாது. இந்த சிறிய ஒரு கூட்டம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நாங்கள் யாராவது தொடர்பில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க நாங்கள் மௌனமாக இருந்தால் நாம் எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு வேலை திட்டத்தையும் இந்த 2 ஆண்டுகளிலே நாங்கள் செய்ய முடியாமல் போய்விடும். சட்டப்படி, சட்டத்தின் பிரகாரம் காத்தாங்குடி நகரசபை தங்களுடைய பணியை செய்வார்கள்.